ராகு கேது பயிற்சி பலன்கள் 2016-2017. மகரம். மகர ராசி அன்பர்களே, உங்கள் ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு ராகு மாறியிருக்கிறார். கோச்சாரப்படி இது சிறப்பானதாகாது. மனதில் துன்பங்களும் துயரங்களும் அதிகரிக்கும். 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம் என்பதாலும் ராகு தன் பகைவனான சூரியனின் வீட்டில் உழவுவதாலும் கண்டம் ஏற்படும். வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கை அதிகம் தேவை. எதிலும் அதிக வேகம் கூடாது. நிதானம் மிகவும் தேவை. குறுக்கு வழிகளில் ஈடுபடலாகாது. ஜனநேந்திரிய கோளாறுகள் ஏற்படும். மர்ம உறுப்பில் புண், சிறங்கு ஆகியவை உண்டாகும். உஷ்ணாதிகத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. பிற மாதர்களிடம் எச்சரிக்கை தேவை. ராகுவுக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். துர்க்கை அம்மனை ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபடவும். 8/1/2016 முதல் 9/3/2016 வரை சூரியனின் சாரமான உத்திர நட்சத்திரத்தில் ராகு உலவும் காலம். சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டு ஆவார். ராசிநாதன் சனிக்கு பகைவர், ராகுவுக்கும் பகைவர் ஆவார். இதனால் மறைமுக எதிரிகளின் தாக்குதலுக்கு ஆளாக நேரும். நெருப்பாலும் மின்சாரத்தாலும் எரிபொருட்களாலும் விபத்து ஏற்படும். எச்சரிக்கை மிகவும் தேவை. 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானமாகும். அதில் ராகு இருப்பதால் ஆயுளுக்கு பங்கம் உண்டாக வாய்ப்புள்ளது. ராகு பயணகாரகன் ஆவார். அவர் 8இல் இருப்பதால் பயணத்தின் போது விபத்து ஏற்பட காரணம் உண்டு. விழிப்புடன் இருந்தால் பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. அரசியல், நிர்வாகம் போன்ற துறைகளைச் சேர்ந்தவர்கள் பொறுப்புடன் செயல்படுவது அவசியமாகும். சூரிய பலம் இல்லாத போது புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். சூரியன் வலுத்திருக்கும் நேரங்களில் ஸ்பெகுலேஷன் துறைகள் மூலம் ஓரளவு ஆதாயம் கிடைக்கும். மறைந்த தொலைந்த பொருட்கள் திரும்பவும் கிடைக்கும். குறுக்கு வழிகளில் சிலருக்கு லாபம் கிடைக்கும். காடு, மலை, வானாந்தரங்களில் தொழில் புரிபவர்கள் விழிப்புடன் செயல்படுவது நல்லது. முயற்சி பலிதமாக தடைகளும் குறுக்கீடுகளும் ஏற்படும். சூரிய வழிபாடு நலம் தரும். ஜாதகப்படி யோக பலம் உள்ள தசை புத்திகள் நடப்பவர்கள் கவலைப்பட தேவையில்லை. 10/3/2016 முதல் 15/11/2016 வரை சுக்கிரனின் சாரமான பூர நட்சத்திரத்தில் ராகு உலவும் காலம். சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5, 10ஆம் இடங்களுக்கு அதிபதி ஆவார். ராசிநாதன் சனிக்கு நண்பர் ஆவார். ராசிக்கு யோக காரகரும் ஆவார். அவரது சாரத்தில் உலவும் ராகு சுப பலன்களை தருவார். மகன் அல்லது மகளுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். ஸ்பெகுலேஷன் துறைகள் லாபம் தரும். தொழில் ரீதியாக இடமாற்றம் உண்டாகும். புதியவர்களது தொடர்பும் அதனால் அனுகூலமும் ஏற்படும். ஆராய்ச்சியாளர்கள் புதிய கண்டுபிடிப்புகளின் மூலம் பெயரும் புகழும் பெறுவார்கள். பிறமொழி மத இனக்காரர்களால் அனுகூலம் உண்டாகும். ஜாதகத்திலும் கோச்சாரப்படியும் சுக்கிரபலம் இல்லாதவர்களுக்கு மனைவியால் சங்கடம் உண்டாகும். வாகன கண்டம் ஏற்படும். கிருஷ்ண சம்பந்தமான உபாதைகள் கூடும். பெண்களால் வம்பு வழக்குகள் ஏற்படும். அவமானப்படவும் நேரும். பிற பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை. 1/8/2016 முதல் 15/11/2016 வரை உள்ள காலத்தில் உங்கள் ராசிக்கு 9இல் குரு உலவுவதால் பொருளாதார நிலையில் வளர்ச்சி காணலாம். தெய்வ பணிகள் நிறைவேறும். நல்லவர்களின் தொடர்பால் நலம் பல பெறுவீர்கள். புனித யாத்திரை மேற்கொள்வீர்கள். உடன் பிறந்தவர்களாலும் மக்களாலும் அனுகூலம் உண்டாகும். குழந்தை பாக்கியம் கிட்டும். சுபகாரிய செலவுகள் சற்று அதிகரிக்கவே செய்யும். 16/11/2016 முதல் 26/7/2017 வரை கேதுவின் காலமான மக நட்சத்திரத்தில் ராகு உலகும் காலம். கேது உங்கள் ராசிக்கு 2இல் இருக்கிறார். அவரது சாரத்தில் உலகும் ராகு வாழ் அனுகூலம் வராது. குடும்பத்தில் குழப்பங்களும் கலகங்களும் ஏற்படும். சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கும். வீண் விவகாரங்கள் உண்டாகும். மனதில் தெளிவு இராது. கோபம் அதிகரிக்கும். முகப்பொழிவு குறையும். மற்றவர்களின் அதிருப்திக்கு ஆளாக வேண்டி வரும். எண்ணங்கள் ஈடேற அரும்பாடுபட வேண்டி வரும். எதிலும் முழுமையான வளர்ச்சி இராது. தடைகளும் குறுக்கீடுகளும் உண்டாகும். குறுக்கு வழிகளில் பணம் திரட்ட வேண்டாம். நேரான பாதையில் செல்வது அவசியமாகும். உடன் பிறந்தவர்களால் செலவுகளும் இழப்புகளும் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் விழிப்பு தேவை. கைப்பொருள் காணாமல் போகவும் திருடு போகவும் எச்சரிக்கை தேவை. சமூக விரோதிகளால் சங்கடங்களுக்கு ஆளாக நேரும். கண், வாய், முகம், மறைமுக உறுப்பு சம்பந்தமான உபாதைகள் ஏற்படும். தொற்று நோய்களுக்கு ஆளாகவும் கூடும். எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. குடும்ப நலனில் கவனம் தேவை. கேது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் வந்திருக்கிறார். கேது இது சிறப்பானதாகாது. 2இல் கேதுவும் 8இல் ராகும் உழவுவது சர்ப்பதோஷமாகும். குடும்ப நலம் பாதிக்கும். பேச்சில் கடமை அதிகமாகும். சண்டை சச்சரவுகள் கூடும். குடும்பத்தில் உள்ளவர்களால் அனுகூலம் இராது. சிலர் குடும்பத்தை விட்டு வெளியேறி வெளியூர்
வெளிநாடு சென்று வாழ வேண்டி வரும். பொருளாதார பிரச்சனைகள் அதிகரிக்கும். விஷத்தாலும் விஷ ஜந்துக்களாலும் ஆபத்து உண்டாகும். கெட்டவர்களின் தொடர்புக்கு இடம் தரலாகாது. நேரான பாதையில் செல்வதன் மூலம் சங்கடங்களை குறைத்துக் கொள்ள முடியும். கேது சனியின் வீட்டில் இருப்பதாலும் சனி உங்கள் ராசிக்கு 11 உலவுவதாலும் உழைப்புக்குரிய பயன் கிடைக்கும். சமுதாய நல பணியாளர்கள் புகழ் பெறுவார்கள். சனி பகை வீட்டில் இருப்பதால் எதிரிகள் இருப்பார்கள். பக்குவமாக பேசி சமாளிப்பது அவசியமாகும். புதியவர்களை நம்பி எதிலும் ஈடுபட வேண்டாம். 8/1/2016 முதல் 12/7/2016 வரை குருவின் சாரமான பூரட்டாதி நட்சத்திரத்தில் கேது உலவும் காலம். கேது ஆன்மீக கிரகமான குருவின் சாரத்தில் உலவுவது சிறப்பாகும். குரு உங்கள் ராசிக்கு 3/12 இடங்களுக்கு அதிபதி ஆவார். அவரது சாரத்தில் உலவும் கேது ஆன்மீகத்தில் நாட்டத்தை அதிகப்படுத்துவார். ஆன்மீக சொற்பொழிவின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். ஞானிகள், யோகிகள், சித்தர்களது சந்திப்பு நிகழும். அதனால் அவர்களது ஆட்சிகளும் கிடைக்கும். நல்வாக்கு சொல்வீர்கள். எதிர்பாராத கோடி சேர்க்கை நிகழும். ஜோதிடர்களுக்கு வரவேற்பு கூடும். குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு செல்ல வாய்ப்பு கூடி வரும். பேச்சில் திறமை வெளிப்படும். குரு சாரத்தில் உலகும் கேதுவை சிம்மத்திலிருந்து குரு பார்ப்பதால் 9/2/2014 முதல் 12/7/2016 வரை ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு கூடும். மக்கள் நலம் கவனிக்கப்பட வேண்டி வரும். உடன் பிறந்தவர்களாலும் மன அமைதி கெடும். மக்கள் நலம் கவனிக்கப்பட வேண்டி வரும். உடன் பிறந்தவர்களாலும் மன அமைதி கெடும். வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. பொருள் கொடுக்கல் வாங்கலில் விழிப்பு தேவை. 11 உள்ள சனி உங்கள் திறமைக்கும் உழைப்புக்கும் உரிய பயனை நிச்சயம் தருவார் என்றாலும் சுபகாரியங்கள் நிகழ தடையும் தாமதமும் ஏற்படவே செய்யும். 13/7/2016 முதல் 21/3/2017 வரை ராகுவின் சாரமான சதய நட்சத்திரத்தில் கேது உலவும் காலம். கேது 8 உலவும் ராகுவின் சாரத்தில் சஞ்சரிக்கும் காலம். இது சோதனையானதாகும். பயணத்தால் சங்கடம் ஏற்படும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கோபத்தை குறைத்துக் கொள்ளவும். மாந்திரிகம், துஷ்ட தேவதை உபாசனை, சூதாட்டம், பொய் பேசுதல் மூலம் வருவாய் கிடைக்கும். கெட்ட காரியங்களில் ஈடுபாடு அதிகமாகும். பிறரை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கவும் செய்வீர்கள். மாய வேலைகளில் ஈடுபாடு கூடும். மந்திர தந்திர சாஸ்திரங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு பணவரவு அதிகம் கிடைக்கும். ஊழலில் ஈடுபட்டு அதற்காக தண்டனை பெற நேரலாம். எச்சரிக்கை தேவை. கருப்பு நிறம் உள்ளவர்களால் சங்கடம் சூழும். வெளிநாட்டு தொடர்புடன் செய்யும் தொழிலில் அபிவிருத்தி காண்பது அரிதாகும். அதனால் நஷ்டமும் ஏற்படும். நிலம், மனை, வீடு, வாகனம் போன்ற சொத்துக்கள் சம்பந்தமான விஷயத்தில் விழிப்பு தேவை. பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். சட்ட சிக்கலும் ஏற்படும். 22/3/2017 முதல் 26/7/2017 வரை செவ்வாயின் சாரமான அவிட்ட நட்சத்திரத்தில் கேது உலவும் காலம். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4/11 இடங்களுக்கு அதிபதி ஆவார். 4 சுகஸ்தானம் ஆகும். சொத்து ஸ்தானமும் ஆகும். இதனால் நிலம், மனை, வீடு, வாகனங்கள் வாங்க வாய்ப்பு உண்டாகும். என்றாலும் சட்டப்படி ஆவணங்கள் சரியாக உள்ளதா என்று பார்த்து வாங்கவும். சுகானுபவம் ஏற்படும். குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நிகழும். சரராசியில் பிறந்த உங்களுக்கு செவ்வாய் 11 இடத்துக்கு அதிபதி என்பதால் பாதக பாதிவத்தியமும் பெறுகிறார். அவரது சாரத்தில் 2 உலகும் கேது குடும்பத்தில் சண்டை சித்தர்களை உண்டு பண்ணுவார். பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும். செவ்வாய் சகோதர காரகம் ஆவார். அவரது சாரத்தில் உலகம் கேது சகோதர சகோதரியின் ஆரோக்கியத்தை பாதிப்பார். குறிப்பாக இளைய சகோதர சகோதரியின் நலம் அதிகம் பாதிக்கும். குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். செவ்வாய் போர்க்கிரகம் ஆவார். இதனால் கோபத்தை குறைத்துக் கொள்வது அவசியம். அதன் மூலம் குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் உங்கள் மதிப்பையும் செல்வாக்கையும் காத்துக்கொள்ள முடியும். சிலருக்கு இந்த நேரத்தில் குறுக்கு வழிகளில் பணம் சேரும். பிறரது பொருள் உங்களுக்கு கிடைக்கும்.